அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவரின் மீதும் பரவட்டும். நம்மளுடைய மனம், இந்த மனம் எப்படி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்? எதுக்கு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது, அன்வான்டாக நடக்குது? ஏன்? இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. ஒரு ஜென் துறவி கதை தான். ஒருத்தர் ஜென் துறவிக்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, என்னுடைய மைண்டு நெகட்டிவாகவே யோசிக்குது, என்னால் எந்த ஒர்க்குமே சரியாக செய்ய முடியல, ஏதாவது மந்திரம் சொல்லுங்கள், அந்த விஷயம் மறைஞ்சி நான் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜென் துறவி சொல்கிறாரு, நீங்கள் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மைண்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும் அப்படின்னு துறவி சொன்னார். ஆனால் அந்த பர்சன் ஒத்துக்கவே இல்லை. இல்லை நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு மந்த்ரா தான் சொல்லணும் நீங்கள் அப்படின்னு சொல்லுவார். சரி, இவர் இவ்வளோ அடம் பிடிக்கிறாரே அப்படின்னு சொல்லி ஜென் துறவியும் என்ன பண்ணார்னா, நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், ஆனால் உன் மனசில் குரங்க பற்றின எண்ணமே வரக்கூடாது, அப்படி வந்தது அப்படின்னா இந்த மந்திரம் பலிக்காது அப்படின்னு சொல்லுவார். அவரும் என்ன துறவி, இதுலலாம் ஒரு விஷயமா, அந்த குரங்குன்றது எனக்கு வரவே வராது, நான் இந்த மந்திரத்தை எப்படி உபயோகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதில் ஒரு மந்திரம் சொல்கிறார். அந்த பர்சனும் கேட்டுட்டு போயிட்டு வீட்டில் உட்காந்துட்டு அந்த மந்திரம் சொல்ல உட்காரும் பொழுது எல்லாமே அவருக்கு குரங்கு படம், குரங்கு நிற்கிற மாதிரி இதுவே தான் வருது. அவர் ஒரு நிமிஷம் என்னடா இது இப்படியே வருதுன்னு சொல்லிட்டு திருப்பி ஓடி வராரு ஜென் துறவி கிட்ட. ஜென் துறவி, நீங்கள் சொன்னது என்னால் செய்யவே முடியல, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த மிருகமுமே தோணல, எதை யோசித்தாலும் குரங்கு மட்டும்தான் தெரியுது, நீங்கள் ஏன் அதை செய்யவே கூடாதுன்னு என்கிட்ட அழுத்தி சொல்லி அனுப்புனீங்க, அந்த வார்த்தை தான் எனக்கு எதிரொலிச்சுக்கிட்டே இருக்குது, எனக்கு ஏதாவது ரெமெடி சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறார். ஜென் துறவி சிரிச்சுக்கிட்டே, இதுதான் மனிதனுடைய மனம், நமக்கு என்ன வேண்டான்னு நினைக்கிறோமோ அந்த எண்ணங்கள் தான் அதிகப்படியாக ஓடும், அதனால தான் அமைதியாக இருங்க. நம்ம அமைதியாக இருக்க நம்மளுடைய மனம்ல இந்த மாதிரி தேவையற்ற சிந்தனைகள் எல்லாமே வெளியே வந்துடும். எப்படி ஒரு வீட்டை நம்ம பெருக்கி துடைச்சி அதில் இருக்க குப்பைகள் எல்லாம் அப்புறப்படுத்துகிறோமோ அது போல தான் தியானம். நீங்கள் எந்த அளவுக்கு மெடிடேஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சிந்தனைகள் எல்லாமே தேவையற்றதா ஒரு நிலைக்கு மனமானது கொண்டு வர ஆரம்பிக்கும். உங்களுடைய மனம், ஆன்மா தூய்மை அடைந்திடும். அதனால தான் எப்போவுமே ஒருமுகப்படுத்தி உங்களுடைய மனம் லைக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதையே விட்டுறீங்க. அதையும் தாண்டி நீங்கள் மௌனமாக தியானம் இருந்து பழகிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ண அலைகள் நல்ல ஒரு அமைதி ஃப்ரீக்வன்ஸில் செட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய தேவையற்ற எண்ணங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு உங்களுடைய உடல், மனம், ஆன்மா நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை ஈர்க்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த வழிமுறையை பயன்படுத்துங்க.